அதே ஈசானிய பகுதி, அதை நார்த் ஈஸ்ட் வந்து ஒரு வீட்டில் க்ளீனாக இருக்குது, வெயிட்டேஜ் எதுவுமே இல்லை, அந்த இடத்துல எதுவுமே பண்ணலை, நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்டு சரிப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்படி இருந்துமே ஒருத்தவங்களோட வீட்டில் நல்லதே நடக்கலை அப்படின்னா காரணம் என்ன? கேண்டிலிவர் படிக்கட்டு, கேண்டிலிவர் போர்ட்டிகோ, நார்த் வெஸ்ட்டில் கரெக்டாக நாங்கள் செப்டிக் டேங்க் போட்டு அது மேலே தான் டாய்லெட் வச்சுருக்கோம். இந்த மாதிரி வாஸ்துக்கு தொடர்புடைய ஒரு 6 விதிகளை சொல்லுவாங்க. இங்கே முழுக்க முழுக்க வேலை பார்க்குறது என்னென்னா, ஒரு இடத்தோட வடக்கு திசை எத்தனை டிகிரி ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்கா அப்படிங்கிறத பொறுத்து. சோதனை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது, எல்லாருக்கும் சோதனை அப்படிங்கிறது நிச்சயமா வரும். அப்போ 2வது வந்து இந்த ஈசானியங்கிறது தான் உங்களோட சிந்தனையை வச்சிருக்கு, உங்களோட மனநிலையை வச்சிருக்கு, உங்களுடைய அறிவாற்றலை வச்சிருக்கு. வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட். இப்ப நம்ம என்ன சொன்னோம், ஈசானியம் பாதிக்கப்பட்டால் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னோம். இன்னொன்னு, ஈசானியம் பாதிக்கப்பட்டால் கணவன் மனைவி உறவுக்குள்ளேயும் பிரச்சனை வரும். தென்மேற்கு தெருக்குத்து மூலம் வச்சு நீங்க பிள்ளையார் வச்சு எதை பண்ணினாலும் அந்த இடத்துல பாதிப்பு அப்படிங்கறத நிச்சயமா கொடுக்கும். விநாயகரை கோவில்ல போய் கும்பிடுங்க, எதுக்கு காம்பவுண்ட்ல கொண்டு வந்து வைக்கிறீங்க? வருமானம் குறைவாக தான் இருக்கும், அங்கே பிரச்சனைகள் இருக்கும், தடைகள் இருக்கும். எதுவுமே அங்கே வந்து ஒரு 8 திசைகளாக பிரிக்கிறதுல 4 தெருக்குத்து சூப்பர் தெருக்குத்துக்கள். வடகிழக்கு கிழக்கு அந்த வீட்டோட ஆண்கள் எக்ஸலண்ட்டாக வருவாங்க, படிப்புல உத்தியோகத்தில். தென்கிழக்கு தெருக்குத்து, தென்கிழக்கு கிழக்கு தெருக்குத்து, வம்பு வழக்குகள், போலீஸு கேஸு. குறிப்பிட்ட திசைகளில் இந்த வேப்ப மரம் இருந்தால் அதுவே அந்த வீட்டுக்கு அக்னி என்ட்ரி, மோசமான வீட்டுக்கு அக்னி வாசல், மோசமான விளைவுகளை கொடுக்கக்கூடிய சவுத் ஈஸ்ட். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருப்பியல் வாஸ்து வல்லுநர் மற்றும் வாழ்வியல் வல்லுநர் திருமதி டாக்டர் சஷ்டி ஸ்ரீ சரவணதேவி மேம் நம்ம கூட இருக்காங்க. வாஸ்து பற்றி இதுவரைக்கும் எங்குமே சொல்லாம ஒரு விஷயத்த வந்து நம்ம கூட இன்னைக்கு பகிர்ந்துக்க ரெடியா இருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா, நற்பவிமா. தேங்க்யூ மேம். எப்படி இருக்கீங்க மேம்? மிக சிறப்பா அமோகமா இருக்கேங்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படியே கூட பேக்ல போட்டு கூட்டு வந்துடுறீங்க. இந்த நம்ம சேனலுக்கு வந்துட்டு நீங்க தொடர்ந்து வந்து பயணிக்கணும் அப்படின்னு விரும்புறோம். நிறைய விஷயங்கள் வாஸ்துல வந்து நிறைய பேர்கிட்ட கேட்கறத விட உங்ககிட்ட கேட்டா சரியான விடை கிடைக்குது. நிறைய கமெண்ட்ஸ் இப்போ வந்துகிட்டு இருக்கு, நிறைய டவுட்ஸ் இப்போ இருக்கு. நம்ம போட்ட லாஸ்ட் வீடியோலயே வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு, அதை தான் இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். சரி, நீங்க இருப்பியல் வாஸ்து அப்படின்னு சொன்ன உடனேவே வந்துட்டு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு புதுசா இருந்தது நம்ம சேனல்ல பாக்குற வியூவர்ஸ்க்கு. பக்கத்துல சரியில்லைன்னா எப்படிரா, நமக்கு இப்போ ஒரு படத்துல வரும் இல்லைங்களா, பக்கத்து ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா எப்படி நம்ம வண்டி ஓடும், நிச்சயமா ஓடும். அது எப்படி ஓடுதுங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். எக்ஸாம்பிள், நமக்கு நார்த் ஈஸ்ட், இந்த ஈசான்யம் அப்படிங்கிறது வாஸ்துல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எல்லாருமே வந்து சொல்றதுனால ஒரு புரிதல் இருக்கு ஆடியன்ஸ் கிட்ட. அதே ஈசானிய பகுதி, அதை நார்த் ஈஸ்ட் வந்து ஒரு வீட்டில் க்ளீனாக இருக்கு, வெயிட்டேஜ் எதுவுமே இல்லை, அந்த இடத்துல எதுவுமே பண்ணலை, நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் கேட்டு சரிப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்படி இருந்துமே ஒருத்தவங்களோட வீட்டுல நல்லதே நடக்கல அப்படின்னா காரணம் என்ன? நிச்சயமாமா, இங்கதான் அந்த இருப்பியல் அப்படிங்கிற இந்த பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றி கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் வேலை பார்க்குதுமா. ஜென்ரலா வந்து எல்லாருமே அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அதாவது நாங்க வந்து எங்க வீடு வந்து கேண்டிலிவர் படிக்கட்டு, கேண்டிலிவர் போர்ட்டிகோ, நார்த் வெஸ்ட்டில் கரெக்டாக நாங்கள் செப்டிக் டேங்க் போட்டு அது மேலே தான் டாய்லெட் வச்சுருக்கோம். இந்த மாதிரி வாஸ்துக்கு தொடர்புடைய ஒரு 6 விதிகளை சொல்லுவாங்க. கரெக்ட், நல்ல விஷயம்தான், பேசிக்கு அவரே கிடையாது, வரும்போது அவங்களே ஒரு ரூல். நிச்சயமா அது தப்பு கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஒரு திருமண தடை இருக்குது, அல்லது மன அழுத்தத்தில் இருக்கோம், ஹெல்த் இஷ்யூ இருக்கு, நிறைய வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ், தடைகள் நிறைய, எதை தொட்டாலும் எங்களால் ஜெயிக்க முடியல, இந்த மாதிரி நிறைய காரணங்களை சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம வந்து இருப்பியல் அப்படிங்கிற இந்த ஒரு கிராவிட்டி சப்ஜெக்ட், சயின்டிஃபிக்காக உள்ள இந்த கிராவிட்டி சப்ஜெக்டை நம்ம கொடுக்குறோம், அந்த இடத்துல பார்க்குறோம். ஏன்னா இங்கே முழுக்க முழுக்க வேலை பார்க்குறது என்னென்னா, ஒரு இடத்தோட வடக்கு திசை எத்தனை டிகிரி ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்கா அப்படிங்கிறத பொறுத்து 16 பிரிவுகளாக ஒரு சைட்டை பிரிக்கிறோம். 16 திசைகள், 16 செல்வங்கள், 16 லக்ஷ்மிகள் அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லுவேன். 4, 8 தான் பார்த்துருக்கோம். ஆமா, 16 பிரிக்கிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 22 டிகிரி
அருமையாக ரிசல்ட் கொடுக்க முடியும். புதுசாக அதுவும் வீடு கட்டுறவங்க கரெக்டாக இருப்பியல் படி கட்டினா எவ்வளோ பெரிய சோதனைகள் வந்தாலுமே கூட அந்த சோதனையிலிருந்து தப்பிச்சு சாதனையா மாற்றிக்கலாம். ஏன்னா சோதனை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. எல்லாருக்குமே சோதனை அப்படிங்கிறது நிச்சயமா வரும். அதே போல இந்த நீங்க சொன்ன இந்த ஈசான்யம் அப்படிங்கிறது பஞ்சபூத தத்துவத்துல முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. அதுதான் வந்து நீர் பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா தலைப்பகுதி. என்சான் உடம்புக்கு முகமே பிரதானம். கண்டிப்பா ஒரு மனிதனை வச்சு எதை வச்சு நம்ம வந்து முடிவு அவங்கள கிட்ட ஒரு ஐடென்டிஃபை பண்றோம்னா அவங்களோட ஃபேஸ். அப்போ ரெண்டாவது வந்து இந்த ஈசானியங்கிறது தான் உங்களோட சிந்தனையை வச்சிருக்கு, உங்களோட மனநிலையை வச்சிருக்கு, உங்களுடைய அறிவாற்றலை வச்சிருக்கு, உங்களோட கண் காது மூக்கு தொண்டை பிரெயின் எல்லா விஷயத்தையும் அதுதான் வச்சிருக்கு. அதனாலதான் இந்த வடகிழக்கு பாதிக்கப்பட்டால் ஆட்டிசம் உள்ள குழந்தைகள் பிறக்குது அப்படிங்கிறத என்னோட குருநாதர், அதாவது வாஸ்துவின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வழிகாட்டியாகவும் இருந்த மறைந்த உயர் திரு ரவிரமணா சார் சொல்லுவாங்க. இந்த வடகிழக்கு அப்படிங்கிறது, இந்த ஈசானியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வாஸ்து நிபுணர் வாஸ்து பார்க்கணும் அப்படின்னா கூட ஈசானியத்துல இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வழிகாட்டுதல்ல நிறைய நான் வாஸ்து கன்சல்டிங் கொடுத்துட்டு இருக்கும் போது தான் அடுத்த லெவல் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு என்னோட குருநாதர் சென்ற மாதத்தில் மறைந்த என்னோட அண்ணாச்சி உயர் திரு வளையாபதி ஐயா வந்து இதை வந்து ரொம்ப அக்யூரேட்டாக 27 இயர்ஸ் வந்து அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி ஒரு வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து 16 திசைகள் 22 டிகிரியாக பிரித்து எது எது எங்கெங்கே வரலாம் அப்படிங்கிறத ஒரு அக்யூரேட்டாக புக்ஸ் எல்லாம் எதுவுமே எழுதலை. ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் என்னோட வித்துக்கள் என்னோட விழுதுகள் அப்படின்னு சொல்லி உருவாக்கி இல்லைங்களா? எந்த நோட்ஸும் கிடையாது. அருமையாக சொல்லி கொடுப்பாங்க. அதை வச்சு அவர் கூட ப்ராக்டிக்கலாக நிறைய இடங்களுக்கு போய் பார்த்து நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ணி வந்து இன்னைக்கு வந்து ரிசல்ட்டு அப்படிங்கிறத ரொம்ப அபரிமிதமாக எடுத்துட்ருக்கேன். அதில் குறிப்பாக ஐயா சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட். இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஈசானியம் பாதிக்கப்பட்டால் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னோம். இன்னொன்று ஈசானியம் பாதிக்கப்பட்டால் கணவன் மனைவி உறவுக்குள்ளேயும் பிரச்சனை வரும். ஏன்னா அந்த வீட்டுக்கு முதல் ஆண் வாரிசோ முதல் பெண் வாரிசோ வடகிழக்கு பாதிக்கப்பட்டால் குடும்ப தலைவரோ அல்லது குடும்ப தலைவியோ அல்லது முதல் மருமகனோ முதல் மருமகளோ இவ்வளோ பேர் அந்த ஈசானியம் வச்சிருக்கு. இப்போ இந்த சவுத் வெஸ்ட் பெட்ரூம்ல அது வராது, ஈசானியம் தான் மெயின். ஈசானியமும் மெயின், சவுத் வெஸ்டும் மெயின். ஒரு திசைக்கு ஒரு திசை கனெக்டிவிட்டியில இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து நாங்க குடும்பத்தோட தாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சென்ற வாரத்துல ஒரு வீடு பார்த்தேன் கோயம்புத்தூர்ல. ரொம்ப பெரிய வீடு, ரொம்ப பெரிய பிசினஸ். வடகிழக்குல குட்டியா ஒரு பூஜை ரூமு, அதை ஒட்டின மாதிரி ஒரு படிக்கட்டு. வடகிழக்குல பூஜை ரூமு, அதை ஒட்டின மாதிரி படிக்கட்டு, பெரிய வீடு, அழகா பண்ணியிருக்காங்க, அவ்வளோ டெக்கரேஷன்ஸு. ஆனால் தென்மேற்கு தெருக்கூத்து. நம்ம வீடியோஸ் எல்லாம் நம்ம நிறைய ரொம்ப வருஷமா நான் இதை பற்றி பேசிட்டு இருக்கனால அதை தடுக்கிறதுக்காக அவங்களா ஒரு பிளான் பண்ணி அந்த தெருக்கூத்தை மறைக்கிறதுக்கு ஏதோ பண்ணி ஒரு கண்ணாடி வச்சு ஒரு சூலத்தை வச்சு நிறைய வேலை பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் எடுபடாது. சூலம் வச்சு நீங்க பிள்ளையார் வச்சு எதை பண்ணினாலும் அந்த இடத்துல பாதிப்பு அப்படிங்கிறத நிச்சயமா கொடுக்கும். அதுக்கு ப்ராப்பரா கரெக்ஷன் பண்ணணும். கரெக்ஷன் பண்ணி அந்த சைட்டை பிரிக்கணும். அந்த சைட்டுக்குள்ள சில இருப்பியல் படி சில கரெக்ஷன்ஸ் பண்ணணும். அப்போதான் அந்த தாக்குதல்ல இருந்து நீங்க வெளியில வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டைரக்ட் விசிட்ல சொல்லி கொடுத்துட்டு. நீங்க சொல்லும் போது ஒரு கேள்வி உங்களை என்டர் பண்றதுக்கு சாரி. அப்ப ஊர் ஃபுல்லாவே விநாயகர் இருக்கு இல்லைங்களா? நம்ம ஒரு தெருல போனாலே நேரம் முட்டினா விநாயகர் அது தெருக்கூத்துக்காக வச்சிருக்காங்க, இல்லைன்னா பார்வைக்காக வச்சிருக்காங்கன்றது. பட் அது மூலாதாரமே அதுக்கு வந்து வாஸ்து தானே. மூலாதாரமே வாஸ்துக்கு விநாயகர் அப்படிங்கிறது எங்கேயுமே குறிப்பிடப்படல. இப்போ உதாரணம் நீங்க சொல்ற மாதிரி இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல இருக்கட்டும். யூஸ் ஆகாதுன்னு சொன்னீங்களா? யூஸ் ஆகாது. விநாயகரை கோவில்ல போய் கும்பிடுங்க, எதுக்கு காம்பவுண்ட்ல கொண்டு வந்து வைக்கிறீங்க? வடகிழக்குல நீங்க வச்சிருக்க விநாயகர் வச்சு பூஜை பண்ற வீடுகள் எல்லாமே போய் பாருங்க. எல்லாருமே இதை வச்சிருக்கவங்களும் இதை பார்க்கட்டும். இந்த காணொலிய வருமானம் குறைவாக தான் இருக்கும், அங்கே பிரச்சனைகள் இருக்கும், தடைகள் இருக்கும். எதுவுமே அங்கே வந்து ஒரு
அங்க பூஜை வேணா நடந்துட்டு இருக்கும், ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதியான ஒரு விஷயம் இருக்கான்னா இருக்காது. அப்ப இப்ப இந்த தெருக்குத்து மாதிரி இருக்கிற வீட்டுல முன்னால வந்து வீட்டுக்கு பிரதானமா வந்து வடகிழக்கு தெருக்குத்துக்கு தான் நிறைய இடங்கள்ல சென்னையில நான் விநாயகரை பாக்குறேன். வடகிழக்கு தெருக்குத்து நல்ல தெருக்குத்து, நல்லா வரக்கூடிய எனர்ஜியை ரிசீவ் பண்ணாது. இதுக்கு அங்க ஒரு கூண்டு மாதிரி கட்டி வெயிட் தானே. தெருக்குத்துன்றதே வந்து தப்பு நான் நினைச்சிட்டு இருந்தேன். எல்லா தெருக்குத்தும் தப்பு கிடையாது. 4 தெருக்குத்து நல்லது, 4 நல்லது அல்லாதது. நான் 8 திசைகளா பிரிக்கிறதுல 4 தெருக்குத்து சூப்பர் தெருக்குத்துக்கள். என்னென்ன சொல்ல முடியுங்களா? வடகிழக்கு கிழக்கு அந்த வீட்டோட ஆண்கள் எக்ஸலண்டா வருவாங்க, படிப்புல உத்தியோகத்துல அத்தாரிட்டியோட இருப்பாங்க ஆண்கள். ஐயோ. வடகிழக்கு வடக்கு தெருக்கூத்து பெண்கள் சூப்பரா சொத்து மூலமாக நல்ல வருமானம் வரும், எக்ஸலண்டான ஒரு லைஃப். அந்த வீட்டு பெண்கள் கல்யாணம் பண்ணிட்டு போனா கூட அந்த வீட்டுல பிறந்த பெண்கள் கூட சூப்பரா இருப்பாங்க. தென்கிழக்கு தெருக்கூத்து, தென்கிழக்கு கிழக்கு தெருக்கூத்து வம்பு வழக்குகள், போலீஸு கேஸு, 2வது ஆண் வாரிசு பாதிக்கப்படும். தென்கிழக்கு தெற்கு தெருக்கூத்து சூப்பரா நல்ல அந்த இடத்துல ஆரோக்கியம், நல்ல செல்வ வளம், நல்லா இருப்பாங்க. ஒட்டுமொத்த குடும்பமுமே நல்ல ஒரு வளர்ச்சியில் வரும். நம்ம வீட்டுக்கு ஒரு பெண் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, சம்மந்தி, சம்மந்தபுரம்னு சொல்லுவோம், அவங்க கூட நல்லவங்களா நமக்கு அமைவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தென்மேற்கு மேற்கு, தென்மேற்கு தெற்கு ரெண்டுமே போட்டு தள்ளக்கூடியது. பெரிய பெரிய இழப்புகளை, உயிரிழப்புகளை, கேஸு, அதாவது தற்கொலை, நமக்கு டீல் பண்ண தெரியாதனால தெரியாம அப்படியே மொத்தமா விநாயகர் வச்சிருந்தாங்க. அது போலவே வடமேற்கு மேற்கு வெளிநாட்டு பணம் உள்ள வரும், நல்ல ரொம்ப அதிர்ஷ்டகரமான தெருக்குத்து. அப்படிங்களா? அதே மாதிரி வடமேற்கு வடக்கு அப்படின்னா இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் மோசமான விளைவுகளை கொடுக்கக்கூடியது வடமேற்கு வடக்கு. இந்த மாதிரி 4 தெருக்குத்து நல்ல தெருக்குத்து, 4 தெருக்குத்து நல்லது அல்லாத தெருக்குத்து. இதுல வீடு பார்க்கும் போதோ இல்ல வீடு வாங்கும் போதோ இல்ல மனை வாங்கும் போதோ இப்ப நீங்க சொன்ன தெருக்குத்துல இருந்து அவங்க சூஸ் பண்ணி வாங்கினாங்கன்னா அது உண்மையாவே பலன் அளிக்குமா? நிச்சயமா நல்ல அது மாதிரிதான் வாங்குவாங்க. வடகிழக்கு வடக்கு, வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்து பார்த்து வீடு வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் டிகிரி மாறும் போது அதுல கூட நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த தெருக்குத்து எப்படி லெவல் போகுதுங்கிறதெல்லாம் இருக்கு. லெவல் வந்து அங்க வந்து பள்ளமா, நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போது நமக்கு பள்ளமா இருக்கா மேடா இருக்கா, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் கவனிக்கணும். இப்ப நம்ம பிளாட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பிளாட்ஸ்ல வந்து கம்மியா இருக்கு, சரி இருக்குதே வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. அப்படின்னா அவங்க அந்த இடத்துல கம்மியா இருக்கு கிடைக்குதுன்னு வாங்கிடுறாங்களே தவிர அந்த பிளாட்ஸுக்கு என்ன இது அந்த இடத்துல இன்னும் பாருங்க, அந்த கிராஸ் வந்து கார்னர் சைட்னா ஒரு கிராஸ் கட்டு கொடுப்பாங்க. இல்ல அந்த மாதிரி உங்களை தொடர்பு கூட நீங்க பிளாட்ஸ் போய் பார்த்து சரி எல்லாமே பார்த்து கொடுப்பாங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்தா நான் ஒரு ஆள் தான், நான் எந்த கிளாஸும் எடுக்கல இது வரைக்கும். என்னோட வாரிசு மட்டும், என்னோட மகள் ரேகாவை மட்டும் உருவாக்கியிருக்கேன். என்னோட வாரிச இது என்னோட குடும்ப சொத்தா வச்சிருக்கேன். இன்னும் இது வெளிவிடுற நாட்கள் யூனிவர்ஸ் என்னைக்கு முடிவு பண்ணுதோ அன்னைக்கு தான் வகுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால வந்து நானே எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இந்த பிளாட்ஸ் எல்லாம் பார்க்க, இப்ப வீடுனா வாஸ்து பார்க்க கூப்பிடுவாங்க, எல்லாமே கூப்பிடுறாங்க. இப்ப பிளாட்ஸும் வந்து 2-3 செலக்ட் பண்ணி வச்சுட்டு கூப்பிடுவாங்க. எது வந்து எங்களுக்கு சரியா வரும் செலக்ட் பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ரொம்ப வருஷம் இதுல இருக்கிறதுனால கேட்குறாங்க. அதுவும் நான் எல்லாருக்குமே பண்ணி கொடுக்குறேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் நானே நேரடியாக போவேன். ஆன்லைன்ல பார்க்கறது, பிளான் அனுப்பி பார்க்கறதெல்லாம் கிடையாது. வாஸ்து பார்க்குறவங்க ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்னா நேரடியாக தான் போகணும். ஜோதிடர்னா உட்காந்த இடத்துல பேசலாம், நம்ம அது மாதிரி பண்ண முடியாது. நேரடியாக போனாதான் ஒரு சைட்டை சுற்றி என்ன இருக்கு, ஒரு வீட்டை சுற்றி என்ன இருக்கு. உதாரணத்துக்கு நேற்று பார்த்த ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அரளி செடி, அது வந்து தெற்கு பார்த்த வீடு. தெற்குல வந்து அரளி செடிகள் நிறைய வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு கான்செப்ட்ல அரளி செடிகள் வைக்க வேண்டாம்னு நம்ம சொல்றோம். பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கும் தென்மேற்கு தெருக்குத்து இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆச்சு, 2 பேருமே கீரியும் பாம்புமா தான் இருக்காங்க. என் முன்னாடியே சண்டை போட்டுக்கிறாங்க 2 பேரும். இவ்வளோ வயசான பிறகு நிறைய இழப்புகள், கடன். வீட்டோட ஒர்த்து வந்து 50 லட்சம், கடன் இருக்கிறது 1 கோடி. என்னைக்கு கட்டி வெளியில வர்றது? இன்னும் மேலும் மேலும் அந்த அவர் வந்து இன்னும் நிறைய அதிகரிச்சுட்டே போகுது. அது இன்னும் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாதான் அந்த தொழில சம்பாதிக்கும். இன்னும் மேலும் மேலும் கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த ஒரு திசை பாதிக்கப்பட்டால் என்னென்ன விஷயங்கள் நடக்குமோ அத்தனையும் அந்த வீட்டில் பார்த்தேன். அதே மாதிரி வடகிழக்குல வேப்ப மரங்கிறது ரொம்ப 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 அவசியமானது. நம்ம தெய்வமா வணங்கக்கூடியது. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால்
குறிப்பிட்ட திசைகளில் இந்த வேப்ப மரம் இருந்தால் அதுவே அந்த வீட்டுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கறதா இருக்கு. அந்த வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல சக்திகளை பூரா இந்த வேப்ப மரமே எடுத்துக்குது அப்படின்னு சொன்ன உடனே நேயர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே போய் வேப்ப மரத்தை எடுக்காதீங்க. அதுக்கு சில சம்பிரதாயங்கள் இருக்கு விருட்ச சாஸ்திரத்துல. நான் இயற்கைக்கு எதிரான ஆள் கிடையாது. ஒரு மரத்தை வெட்டணும்னா அதுக்கு சில வழிமுறைகள்லாம் பண்ணி தான் செய்யணும். அதெல்லாம் இப்ப எல்லாமே நம்ம ஓப்பனா சொல்ல முடியாது வீடியோல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதும் ப்ளஸ் ஒரு கட்டிடத்தோட அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா கட்டிடமுமே சதுரம் செவ்வகமா இருக்கணும். எந்த கார்னரையும் கட் பண்ணி ஒரு போர்ட்டிக்கோ போடக்கூடாது. போர்ட்டிக்கோ போடுறதுலதான் நிறைய நம்மளோட வசதிக்கு தகுந்த மாதிரி அப்படியே போய் கார் நிக்கணும், இறங்கணும்னா வாசப்படியில இருந்து உள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்கிடெக்டுகிட்டையும் நம்ம என்ஜினியர்ஸ்கிட்டையும் நம்மளோட தேவைகளை சொல்லும் பொழுது அவங்க வாஸ்தெல்லாம் நாங்களும் வாஸ்துலாம் எங்களுக்கும் தெரியும் போதே அதுல ஒரு காலம் வந்துருது 100% வாஸ்து பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. ஆமா, அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்றாங்க. ஏன்னா நம்மளோட தேவைகளுக்கும் சில இடங்கள்ல முக்கியத்துவம் கொடுக்கறதா இருக்கு. அதே அந்த மாதிரி விஷயங்களும் தவறுதலா நடந்துருது. அதே மாதிரி வீட்டுக்கு உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஒரு ரூமுக்கு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, ஒரு ரூமுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுத்துருவாங்க, நீச்சத்தில் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் கட்டின பிறகு போய் இடிக்கிறது உடைக்கிறதுங்கிறது ஆகாத விஷயம். அதனாலதான் இந்த வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட். இது பேரே அழகா இருக்கும், வீட்டுக்குள்ள வீடு சொல்லும் போதே. அந்த வீட்டுக்குள்ள இப்ப பெரிய ஒரு அபார்ட்மெண்ட் இருக்க மாதிரி ஒவ்வொரு ரூமும் ஒரு வீடுன்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டு அதுல பலம் வாய்ந்த ஒரு இடத்த வடக்கை உச்சப்படுத்தி, ஏன்னா வடக்கு தான் வருமானத்தின் திசை, வடக்கு தான் எல்லா நல்ல வளத்தையும் கொடுக்கக்கூடிய திசை. அந்த வடக்கை உச்சப்படுத்தி அந்த ரூம்ல உட்டுல கரெக்ஷன் பண்ணி அழகா நம்ம ரிசல்ட் எடுத்துட முடியும். அதன் பிறகு அவங்களோட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பரிகாரங்கள். வாஸ்துக்கு பரிகாரம் இல்லை, ஜோதிடத்துக்கு பரிகாரம் உண்டு. செல்வ வளம் இல்லைன்னா ஸ்ரீ சக்கரம் கூட கொடுப்பேன் நானு. அது மத்த வாஸ்து நிபுணர் என்னை யாரும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. உனக்கு தெரியாது, நீ கொடுக்கல. நான் என்னோட கிளையண்ட் ஜெயிக்கணும், அதுக்கு நான் எல்லா வித்தையும் பயன்படுத்துவேன். கண்டிப்பா கண்டிப்பா. நமக்கு எண்ட் ரிசல்ட் என்ன, அவங்க சக்சஸ் ஆகணும், அவ்வளவுதான். நம்ம ஒரு ஃபீஸ் அவங்க கிட்ட வாங்குறோம். இப்போ சென்ற மாதத்துல கூட இங்க சென்னையில ஒரு கிளையண்ட் பார்த்தேன், அக்னி என்ட்ரி, மோசமான வீட்டுக்கு அக்னி வாசல், மோசமான விளைவுகளை கொடுக்கக்கூடிய சவுத் ஈஸ்ட். அங்க போகும்போதே பிரச்சனைகள்லாம் நிறைய ஓரளவுக்கு எண்டுக்கு வர மாதிரி வாசல் இருக்குங்களா. அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த வீட்டை கரெக்டா அந்த வீடு சதுரம் செவ்வகமா எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி உட்டுல கரெக்ட் பண்ணிட்டேன். இப்ப நிம்மதியா இருக்காங்க, டெய்லி என்கிட்ட பேசுறாங்க, அம்மா இன்னைக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சு, நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம், ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம கரெக்டா ரிசல்ட் எடுக்கக்கூடியது இருப்பியல். ஏன்னா நிறைய பேர் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, வாஸ்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது, வாஸ்தெல்லாம் போய் கேட்கலாம் அப்படின்னு நினைச்சேன்னா ஒரு சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகல. அப்ப அவங்களுக்கு டைம் சரியில்லையா இல்ல வாஸ்துவே பொய்யா அப்படின்லாம் கேட்கறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்? வாஸ்து அப்படிங்கிறது உண்மை, 100% உண்மை. ஏன்னா அது ருசித்தால் மட்டும்தான் அதோட டேஸ்ட் தெரியும். சும்மா ஒருத்தர் சொல்லிட்டு போகலாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு இப்போ அஸ்ட்ராலஜில என்ன, இந்த நட்சத்திரம் இந்த லக்னம் இருந்தா, இந்த ராசி நடந்தா, இந்த திசை நடந்தா இந்த பலன் அப்படிங்கிறது அது ஸ்டாண்டர்டா இருக்கு, அது உண்மை. ஆனா அதுல நமக்கு ஒரு லக்னம், நமக்கு ஒரு திசை மாறிட்டே இருக்கு, தசை மாறி போய் அங்க பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, ஒருத்தருக்கு உதாரணத்துக்கு ஒரு புதன் சரியில்லாத திசையா அமைஞ்சிருது ஒருத்தருக்கு, புதன் திசை. அப்போ அவங்க அப்படியே முடிஞ்சிட முடியாது. அப்போ அந்த இடத்துல தான் நமக்கு வாஸ்து கரெக்ஷன் பண்ணும்போது அந்த பிரச்சனைகளை தாக்கு பிடிச்சி அதுல இருந்து அழகா வெளியில வந்துருவாங்க. கட்டத்தை மாற்ற முடியாது, கட்டிடத்தை மாற்றி ஜெயிக்கலாம். அந்த இடத்துல இருக்கலாமா இருக்க வேண்டாமா, அந்த இடத்துல என்ன கரெக்ஷன் பண்ணனா சொல்லும் போதே நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு அப்பாடா ஒரு சிலதெல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு தோணும். சில பேருக்கு ஐயோ நம்ம தப்பானதுலாம் இருக்கோம் அப்படின்னு அந்த வீடியோ பார்க்கும்போது தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஃபர்ஸ்ட் இமீடியட்டா ஒரு சொல்யூஷன் இப்போ உங்களை நாடி வர்றதுக்கு முன்னால அவங்க என்ன பண்ணணும் வீட்டுல அப்படின்றது ஏதாச்சும் நிச்சயமா இருக்கு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், எங்க வீட்டோட ஈசானியம் நல்லா தாங்க இருக்கு, ஃப்ரீயா இருக்கு, பள்ளமா இருக்கு, கிளியரா இருக்கு, எந்த லோடுமே கொடுக்கல, எந்த மரமுமே இல்லை. ஆனா எங்களுக்கு வருமானம் வரமாட்டேங்குது, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, பையனுக்கு கல்யாணம் ஆகல, குழந்தைங்க பிரச்சனையில இருக்காங்க, தலை சார்ந்த பிரெயின்ல
ரத்த ஓட்டம் இல்லைன்னு சொல்றாங்க, ஆட்டிசம் உள்ள குழந்தை பிறந்துருச்சு. என்ன பண்ணலாம் பாருங்க, பக்கத்து வீடு உங்க காம்பவுண்டுக்கு வெளியில பக்கத்து வீட்டோட காலி இடமோ அல்லது பக்கத்து வீடோ இருந்தா உங்க காம்பவுண்டுக்கு அடுத்தது மேடா இருக்கான்னு பாருங்க. மேடா இருந்தா நம்ம ஒன்றும் பக்கத்து வீட்டுக்காரரை ஒன்றும் பண்ண போறது இல்ல. நம்ம வீட்டுல அதுக்கு தகுந்த மாதிரி இருப்பியல் கரெக்ஷன் இருக்கு. சொல்யூஷன் நம்ம கிட்ட தான் இருக்கு. உன் வாழ்க்கை உன் கையில். நம்ம சொல்யூஷன் எடுக்கலாம். அழகா சொல்லக்கூடிய விஷயத்த கரெக்டா சரியா ஃபாலோ பண்ணுனா 90 days டு 9 நாள்ல இருந்து 90 நாள், 90 நாள்ல இருந்து 180 நாள் அதிகபட்சம் 6 மாதத்துக்குள்ள அழகா அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலாம். மிராக்கிள் நடக்கும். நிறைய பேருக்கு நிறைய பிரைன் ஸ்ட்ரோக் வந்தவங்க கூட கரெக்டான அட்வைஸோட கரெக்ஷன் பண்ணி கொடுத்து முந்தானேதிக்கு அவங்கள நான் மீட் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, மெடிக்கல் மிராக்கிள் நீங்க பண்ணி கொடுத்தது, இதை பண்ணிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டையும் எடுக்கும்போது மெடிக்கல் மிராக்கிள் நடந்தது, நல்லா இருக்காரு, இவ்வளோ ரெக்கவர் ஆவான்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லா விஷயத்துக்குமே இருப்பியல்ல தீர்வு இருக்கு. டைமிங்ஸ் வேணா ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடும், முன்ன பின்ன. ஒருத்தருக்கு ஒரு 3 மாசம், அவங்களோட இதை அவங்க. எங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் என்னோட அண்ணாச்சி வளையாபதி என்னோட குருநாதர் கரெக்ஷன் பண்ணும்போது 9 daysல நான் ரிசல்ட் எடுத்தேன். அவங்க வந்து சொல்லும் பொழுதே நான் மேசன்லாம் ரெடியா வச்சிருந்தேன், கார்பெண்டர் ரெடியா வச்சிருந்தேன். உடனே அவங்க முன்னாடியே ஈட்டி சரி பண்ணு, அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வா. எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. சோ நம்ம எந்த அளவுக்கு வேகமா சரி பண்ணி, வாஸ்து கன்சல்டன்ட்டுக்கு மட்டும் பிரச்சனை வராதுன்னு இல்ல, டாக்டருக்கு நோய் வராதுன்னு இல்ல, டீச்சரோட புள்ள மாநிலத்தின் முதல் மாணவர்னா மாணவியா வரணுங்கிறதும் கிடையாது. கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு கர்மாங்கிறது. எனக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு. அப்ப அதுக்கு நான் ரெமெடி தேடும் பொழுதுதான் இந்த நிறைய விஷயங்கள் எனக்கு புலப்பட்டுச்சு. பிளஸ் அதை இன்னைக்கு இன்டிமேட் பண்றேன். சூப்பர் ரிசல்ட். இன்னைக்கு காஷ்மீர் டு கன்னியாகுமரி இன்னைக்கு பயணம். வெளிநாடுகளுக்கும் சிங்கப்பூர், மலேசியா எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு இருக்கேன். இப்போ மே மாதத்துல சிங்கப்பூர், மலேசியா வெளிநாடு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இந்த வாரனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் மேம், சூப்பர் மேம்.